ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பொன்னி அரிசி வச்சு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்காக நான் கடாயில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் மட்டும் வச்சு கூட செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட நான் இப்போது 2 பெரிய உள்ளியை நீளவாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். பெரிய உள்ளிக்கு கூட 3 பச்சை மிளகை சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். அதுக்கு கூட 1 கொடை மிளகாயை சின்னதாக அரிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட 1 பிடி அளவு கேபேஜை நீளவாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 தக்காளியும் நீளவாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கிட்டு அதுக்கு கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 கைப்பிடி கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லா காய்கறியும் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த அளவு காய்கறி வதங்கியிருந்தால் போதும். இதுக்கு கூட நான் இப்போது 5 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். முட்டையும் இதை மாதிரி நல்லா வதக்கி இதுக்கு கூட சேர்த்துக்கோங்க. எல்லா காய்கறியும் ஒன்றுக்கொன்று நல்லா மிக்ஸ் ஆனதும் இதுக்கு கூட இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்போது 2 பாக்கெட் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம இதுக்கு கூட எந்த சாஸும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மிக்ஸ் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அப்புறமா இதுக்கு கூட நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மசாலாய்க்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு கூட 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட சேர்க்குறதுக்காக நான் இப்போது 4 கப் பொன்னி அரிசியை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அரிசி இப்படி ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரைஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா காய்கறியும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது இதுக்கு கூட 2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு சாஸ் கூட சேர்க்கலை. ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இனி நான் இதில் டெக்கரேஷனுக்காக நான் இதுக்கு கூட கேஷ்யூ நட் அப்புறம் கிஸ்மிஸை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு அதுக்கு கூட நான் 1 கைப்பிடி கருவேப்பிலையை இதுக்கு கூட பொரித்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்க்குறனால ஃப்ரைட் ரைஸ் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா இதுக்கு கூட நீளவாக்கில் அரிஞ்ச உள்ளியை நெய்யில் வதக்கி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடைசியாக 1 பிடி கொத்தமல்லியை இதுக்கு கூட தூவி விடுங்க. அவ்வளவுதான், நம்ம சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பொன்னி அரிசி வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.